எடுத்து படிங்கள். காலையில் நாம் பார்த்தது எரேமியா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 வாக்கியம் படிங்கள். நடவாமலும் நாங்கள் செவி சாய்த்த பொழுது மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களுக்கான இறைவாக்கினுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாக. இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தாருக்கு நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். மக்கள், இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, சாதாரண வார்த்தைகள் அல்ல. ஏற்கனவே நாம் பார்த்தோம், காலையில் தெய்வம் சொன்ன வார்த்தை அந்த 2ஆம் வாக்கியம் பற்றியில் 3ஆக நாம் பிரித்தோம் இல்லைங்களா? 1, முற்றத்தில் நின்று கொண்டு இறை வார்த்தை அவர் அறிவிக்கின்றார். 2வது, யாருக்கு நீ அறிவிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கின்றார். 3வது, என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். எதற்காக தெய்வம் வெளிப்படுத்த வேண்டும், என்ன காரணமாக இருக்கும், ஏன் தெய்வமுடைய அழுத்தி சொல்கின்றார், அதனுடைய காரணங்கள் தான் 4வது வாக்கியம். 4, 5, 6 உள்ள திருவாக்கியங்கள். 5, 6 படிங்கள். 5, 6வது வாக்கியம் படிங்கள். கேளாமல் விரிப்பீர்களாகில், அடுத்தது, இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் உள்ள எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். இந்த கோவில் என்றால் எந்த கோவில்? எது உங்களுடைய கோவில்? நம்முடைய இதயம் மட்டுமல்ல, இப்போ நீ இருக்கிற ஆலயம், உன்னுடைய பங்கு, உன்னுடைய குடும்பம், இதெல்லாம் பார்க்குற உன்னுடைய அன்பியம், இதுதான் உன் கோயில். உன்னுடைய உள்ளம் இது மட்டும் கிடையாது, இன்னும் பறந்து பார்க்குற சமயத்தில் இந்த உலகம் அத்தனையும் நான் எவக மாற்றுவேன், சாபக்குறியாக உன்னை மாற்றுவேன். அது என்ன சாபக்குறியாக? அப்போ அந்த சீலோவை போல் ஆக்குவேன் என்றால் சீலோ என்று புரிந்து கொள்ள வேண்டும். சீலோ என்றால் என்ன? பைபிள் எங்கே நாம் வாசிக்கின்றோம், அதை பற்றியுள்ள வாசகங்கள் எடுத்து படியுங்கள். யோசுவா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். யோசுவா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். அவசரப்படாத, எடுக்கட்டும், பாராட்டுகிறேன், எடுக்கட்டும். எடுத்தாச்சா? யோசுவா 18ஆம் அதிகாரம் படிங்கள். 1ஆம் வாக்கியம் படிங்கள். 1 கூடியது, அங்கு சந்திப்பு கூடாரத்தை அமைத்தனர். ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கட்டிவிருந்த திருச்சுவைக்குற சீலோ என்பது வேறுமில்லை, இறைவன் மண்ணுலகில் அமைத்த முதல் வீடு. அவருடைய முதல் வீடு இந்த சீலோவில் தான், இந்த இடத்தில் தான் இறைவன் செய்கின்றார், தன்னுடைய சந்திப்பு கூடாரத்தை நிறைவேற்றினார். அந்த சந்திப்பு கூடாரத்தில் என்ன வைக்கின்றார்? இங்கே உடன்படிக்கை பேழையும் தெய்வம் அங்கு வைக்கிறது நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இதோ நற்கருணை பேழை, இது சந்திப்பு கூடாரம் என்பது ஆலயம், கோயில். நற்கருணை பேழை தான் இங்கே இறைவன் வசிக்கின்ற இடம்தான் இந்த இடம். அப்போ முதலில் இறைவன் அனுப்பிச்ச இடம் தான் அந்த இடம். அப்படி என்றால் நீ உன் விசுவாசத்தை வளர்த்தி கொண்டுவதற்கும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அருகில் சென்று போய் உரையாடுவதற்கும் ஆலயம் உனக்கு தரப்படுகிறது. இந்த தேவாலயம் உனக்கு தரப்படுவது எதற்காக? விசுவாசத்தை வளர்த்தி கொண்டு வருவதற்கும், இறை சன்னதி, இறை உருவிலும் சாயலும் இருக்கிற நீயும் நானும் தெய்வம் உன்னை குறித்துள்ள, நம்மை குறித்துள்ள திட்டங்கள் வெளிப்படுத்துகிற இடம் எல்லாம் எங்கே? இந்த ஆலயம். நீ தான் இங்கே வர வேண்டும். எவ்வாறு பிள்ளைகள் குடும்பத்துக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருகிறார்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீ நானும் ஆலயம் தேடி வர வேண்டும். இதான் என் தந்தை இங்கே இருக்கின்றார், தந்தை இடத்தில் நான் உரையாடுவது. அப்போ தெய்வம் தருகின்ற ஒரு ஆலயம் உன்னுடைய இல்லம், உன்னுடைய அன்பியம், உன்னுடைய பங்கு, கடைசியாக உன்னுடைய உள்ளம். தனிப்பட்ட ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர், உள்ளத்துக்குள்ளே கடந்து போவது பர்சனல் ப்ரேயர். பங்கில் நீ போவது சொசைட்டி ப்ரேயர், குடும்பத்துக்குள்ளே நீ நடப்பது ஃபேமிலி ப்ரேயர்.
அப்போ எல்லாமே ஜெபத்தை மையப்படுத்தி கொண்டு இங்கே வருவதை நாம் பார்க்கின்றோம். அப்போ சந்திப்பு கூடாரம். இனி அடுத்தது படிங்கள், அதே யோசுவா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8-9 உள்ள திருவாக்கியங்கள். நிலத்தை வரையுமாறு செல்பவர்களுக்கு யோசுவா கட்டளையிட்டு கூறியது, சென்று நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள். நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சிலோவாவில் திருவுளச்சீட்டு போடுவேன். அடுத்த வார்த்தை, நிலத்தை சுற்றி பார்த்தனர். பங்கிட்டார். அடுத்தது, நிலத்தை பங்கிட்டார். அப்போது திருவுளம், இந்த சீலோ என்ற இடத்துல நடந்த சம்பவம் என்ன? மக்கள் வருகிறார்கள், திருவுளத்தை அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்றபடி செயல்படுகிற இடமாக மாறுகிறது. அப்போ ஆலயமானது உன்னுடைய தெய்வீக திட்டங்களை எல்லாம் அறிகிற இடம்தான் தேவாலயம். உன்னை குறித்துள்ள திட்டம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எரேமியா புஸ்தகம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். 29ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் என்னது? நான் உங்களுக்காக திட்டங்கள் வைத்திருக்கின்றேன். அது என்ன திட்டம்? உங்களுடைய வாழ்வுக்கான திட்டங்கள். அப்படி என்றால் என்னை குறித்துள்ள திட்டம் தெய்வம் வைத்திருக்கின்றார். அதுக்கு நான் எங்கு வர வேண்டும்? யாரை தேடி வர வேண்டும்? தெய்வத்தை தேடி வர வேண்டும். அப்போ தெய்வத்தை தேடி வரணும். தெய்வம் எங்கே இருக்கின்றார்? ஆலயத்தில் இருக்கின்றார். அருட்சாதனமாக தெய்வம் இருக்கின்றார். இறை வார்த்தை வழியாக தெய்வம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது திருச்சபையின் உறுப்பினராக அருத்தந்தை வழியாக தெய்வம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்போ என்னை குறித்துள்ள திட்டங்கள், என் குடும்பத்தை குறித்த திட்டங்கள், என் எதிர்காலத்துடைய திட்டங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் தேவாலயத்துக்கு நீ வந்தால் மட்டுமே முடியும். அப்போ ஆலயம் போவது என்பது இறை திட்டம் அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடி இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கான ஒரு கிருபை. ஆலயம் நான் செல்வது என்பது சும்மா ஏனோ தான் என்பது அல்ல. அப்போ ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நீ போகின்ற பொழுதும் சரி, தெய்வத்தை ஆராதிக்க போகின்றேன். எதற்காக தெய்வத்தை ஆராதிக்க போகின்றாய்? ஆண்டவரே 6 நாட்கள் நீ எனக்கு பல நன்மைகளை தந்திருக்கின்றார். இதான் 7ஆம் நாள், உனக்கு வேண்டிய ஒரு நாள். இந்த நாளில் உனக்கு நான் நன்றிகள் செலுத்துகின்றேன். அதனால் வாசிக்கிற ஓய்வு நாள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எசையா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். எசையா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 58ஆம் அதிகாரம் படிங்கள். 12-13. படிகள். ஓய்வு நாள் முறைமைகள் என்று விலகி செல்லாது, என் புனித நாளில் பார்த்தீங்களா, உன் விருப்பம் போல் செல்லாது, மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைக்கும் நாள் புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து, உன் சொந்த வழிகளில் செல்லவோ சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்றி பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவுக்கு ஊழியம் புரிவதில் மகிழ்ச்சியை நீ காண்பாய். தினம் பார்க்கின்றோம். மீண்டும் பண்ணிங்கள். அந்த 13ஆவது வாக்கியம் எடுங்கள். 13ஆவது வாக்கியம், ஓய்வு நாள் முறைமைகள் என்று விலகி செல்லாது. அப்போ அந்த ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், இறை சிலையில் நீ வந்து உட்காரு, ஆலயத்தில் வந்து உட்காரு, குடும்பமாக வந்து உட்காரு. உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வார்த்தை, புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாமல், உன் இஷ்டத்துக்கு நீ போகாமல், ஓய்வு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை தருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை உன் இஷ்டத்துக்கு நான் பார்க்குக்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், நான் கல்யாணத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், வேலைக்கு போகிறேன், டியூஷனுக்கு போகிறேன் என்று சொல்லி எங்கெங்கேயும் போயிட்டு இருக்காரு. மாறாக அது மகிழ்ச்சியின் நாள். மகிழ்ச்சியின் நாள் எப்போ மகிழ்ச்சி கிடைக்கும்? பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரிகள் இதாக குடும்பமாக அமர்வது மகிழ்ச்சி. பங்கு மக்கள் பங்கு தந்தையோடு இணைந்து கொண்டாடுகிறது அந்த திருப்பலி விருந்து தான் மகிழ்ச்சி. அன்பியங்கள் ஒன்றாக இணைந்து சந்திப்பது தான் மகிழ்ச்சி. அந்த ஒரு நாள் மகிழ்ச்சி நாளாகவும் இருக்க வேண்டும். காரணம் 6 நாட்கள் தெய்வம் எங்களுக்கு பல நன்மைகள் செய்து தந்திருக்கின்றார். ஆக அந்த 7ஆம் நாள் இறை சன்னதி நான் வந்து நிற்கின்றேன். தெய்வ சில ஆலயத்துக்கு நான் வந்திருக்கின்றேன். இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொண்டு வருவதற்காக ஓடி வந்திருக்கின்றேன். மகிழ்ச்சியின் நாளாக ஆண்டவரை கடந்த வாரத்தில் நீ எனக்கு வேண்டிய நன்மைகள் செய்து தந்தீர். நான் இங்கு கடந்து வந்தேன். எனக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் நீ தம்மை வெளிப்படுத்தினீர். நன்றி ஆண்டவரே. அப்போ இறைவனுக்கு மகிழ்ச்சி ஒரு நாள், கொண்டாடுகிற ஒரு நாள் தான் அந்த ஓய்வு நாள். அப்போ அந்த நாளை ஒரு நாளும் இஷ்டத்துக்கு விருப்பப்படி செய்யாதீர்கள். மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் என்னும் சொல்லி அதற்கு மதிப்பு கொடுத்து அந்த நாட்களை நீ ஒரு நாளும் அசிங்கப்படுத்தாத, பாவங்கள் செய்து கொண்டோ மற்ற குற்றங்கள் செய்து கொண்டோ இழிவான காரியங்கள் செய்து கொண்டோ இறைவனுக்கு எதிராக காரியங்கள் செய்து கொண்டு அந்த நாட்களை இழிவுபடுத்தாத, வார்த்தையாலோ செயலாலோ சிந்தனையாலோ ஒரு நாளும் இழிவுபடுத்த உனக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் தெய்வம் அங்கு தந்ததில்லை. கிளியர். இனி மேன்மை நாள் என்று சொல்லி அதற்கு மதிப்புக்கு தந்து சொந்த வழிகளில் அப்படின்னு என்ன அர்த்தம்?
உன் இஷ்டத்துக்கு ஏற்றபடி நான் அங்கே போகிறேன், கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு தெய்வம் உனக்கு அதிகாரம் தந்ததில்லை. அடுத்தது சொந்த வழிகளில், பிறகு சொல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? வருமானம். எப்படியெல்லாம் வருமானம் வருகிறது? அந்த கடையை திறந்து பிஸ்னஸ் வைக்கிறேன் என்றால் பிஸ்னஸுக்கு போகாத. 1 கோடி ரூபாவோட பிஸ்னஸ் வருது என்றால் 1 கோடி ரூபாய் தேவையில்லை. ஆனால் மாசுக்கு போயிட்டு ஓடி போயிடுற நம்ம பிஸ்னஸ் போக வேண்டும். அப்போ நீ முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு? மாசுக்கா பிஸ்னஸுக்கா? பிஸ்னஸ். 2 3 பங்குல 1000 குடும்பம் இருக்கும். 1000 குடும்பம்னா ஒரு திருப்பலியில் பங்கெடுக்க முடியாது. அப்போ அருத்தந்தை என்ன செய்வார்? முதல் திருப்பலி, 2வது திருப்பலி, 3 திருப்பலி வைப்பார். 3 திருப்பலியை வைப்பார்கள். நீ சாதாரணமாக 2வது திருப்பலிக்கு நீ போய் கொண்டிருப்பாய். திடீர்னு உனக்கு பிஸ்னஸ் கால் வரும். பிஸ்னஸ் வந்த உடனே என்ன ஆகும்? ஐயோ 2வது திருப்பலி மீட்டிங் இருக்குது, நான் முதல் திருப்பலி போயிட்டு நான் போய் விடுகின்றேன். அப்போ நீ முக்கியம் கொடுத்தது எதற்கு? திருப்பலிக்கு தானே, அல்லியே பிஸ்னஸுக்கு தானே. திருப்பலி 2வது இடம் வந்து விட்டது. நீ செய்வது சிலை வழிபாடு. எப்படி அமல்ல அபிஷேகம் கிடைக்கும்? அப்போ சொந்த வழிகளில் செல்லவோ, சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்றி பேச்சுக்களை பேசவோ. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? குடும்பத்தில் நல்ல வார்த்தையை பேசு. அன்னைக்காவது நல்ல வார்த்தைகள் இருக்கட்டும். அன்னைக்கு தான் நீங்கள் குடும்பமாக சந்திக்கிறீர்கள். அது வரைக்கும் வேலைன்னு போய் கொண்டுதீர்கள். அப்போ அன்னைக்காவது அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். ஆரோக்கியமான பேச்சும் கடந்து வரட்டும். ஒருத்தர் மன்னிக்க வேண்டும் என்றால் மன்னிப்பு கொடுங்கள். அப்போ இதெல்லாம் கிடைக்கிற இடம் எங்கே? வந்து கிடைக்கிற சக்திக்கான இடம் எங்கே? இதான் பலிப்பிடம், ஆலயம். அப்போ திருவிழச்சீட்டு போடுகிற இடங்கள், இவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு வாழ்கின்ற நிலங்கள். ஆண்டவரை பாரு, என் கணவன் இப்படி எதிராக போகிறார் பாரு, ஆண்டவரை பாரு, என் மனைவி எதிராக போகிற பாரு, உன்னுடைய உள்ளத்தின் குமரங்கள் எல்லாம் கொட்டுகிற நாள் தான் இந்த இடம். வா, இந்த இடத்தில் வா. எவ்வாறு பிள்ளைகள் குடும்பத்தில் சென்று அப்பா அம்மிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தெய்வ சன்னதியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு. என்ன பார் ஆண்டவரை, என்ன நீ கணவன் பார், என்ன மனைவி பார், என்ன பிள்ளைகள் பார், இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்போ இவர் சொல்லுவார், நீ என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்பதையும், நீ எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதையும், அவனை மன்னிக்க வேண்டும், எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதையும் அத்தனையும் உனக்கு இங்கே சொல்கிற இடம்தான் இந்த இடம். ஆலயத்துக்கு நீ வந்தே தீர வேண்டும். பிள்ளைகளை நீ கொண்டு வந்தே தீர வேண்டும். அல்ல எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்லை, இறைவனுடைய திருவுளச்சீட்டு அறிந்து கொள்கிற இடம்தான் இதோ இந்த இடம். சீலோவில் தெய்வம் அங்கு வசிக்கிற இடம், உன்னுடைய ஆலயம். அதன் பிறகு நீ தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபத்தில் இது அங்கு கிடைக்கும். குடும்பம் என்பது ஆலயம். உன்னுடைய இல்லம், உன்னுடைய உள்ளம், இதயம், இது தெய்வ தங்குகிற ஆலயம். உனக்குள்ளே இருக்க வேண்டும் தனிப்பட்ட ஜெபங்கள். அப்போ 3 ஜெபங்கள் உனக்கு அவசியம். சொசைட்டி ப்ரேயர், அதான் பங்குகள் போகிறது. குடும்ப ஜெபம், அதான் குடும்பத்தில் நாம் ஜெபிப்பது. தனிப்பட்ட ஜெபம், இதை பர்சனல் ப்ரேயர். இந்த 3 ஜெபமும் உனக்கு நிர்பந்தம். இந்த 3 ஜெபம் உங்களுக்கு நிர்பந்தம். பேசாது இருந்தால் அடுத்த வார்த்தை, அப்போது ஆண்டவருக்கு ஊழியம் புரிவதில் மகிழ்ச்சியை நீ காண்பாய். இதை நாம் பார்க்கின்றோம். இதை நம்ம அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் புரிவதில் மகிழ்ச்சியை நீ காண்பாய். அப்போ திருவுளச்சீட்டு அறிகிற இடம்தான் எங்கே? ஆலயம். இனி அடுத்தது எடுத்து படிங்கள். 21ஆம் அதிகாரம், அதை யோசுவா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். அவங்க அவர் கட்டளை அடுத்தது லேவியருக்கு பின்வரும் நகர்களையும் நிலங்களையும் அவர் கொடுத்தனர். பாருங்கள், தெய்வம் கட்டளையிடுகின்றார் யோசுவாக்கு, மக்களுக்கு இந்த இடத்துல கொடு, இந்த இடம் கொடுது. அப்படி என்றால் ஆலயம் என்பது வேறு எதுவும் இல்லை. இங்கே சீலோ என்பது திருவிழச்சீட்டு மட்டும் போடுவது மட்டுமல்ல, மக்கள் வாழ்க்கைக்கான தேவையான அனைத்தையும் தருகிற இடம்தான் எது? தெய்வாலயம். நீ எங்கே வேலை செய்ய வேண்டும், உனக்கு யார் திருமணம், யார் கணவன், யார் மனைவி, உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெய்வம் வெளிப்படுத்துகிற இடம் தான் எங்கே? தேவாலயம். அத்தனையும் இங்கே தெய்வாலயத்தை வெளிப்படுத்துவார். நீ கடந்து வருவாய், துன்பத்தோடு வருவாய், நோயோடு வருவாய், எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியவில்லை ஆண்டவரே என்று பல கேள்விகளோடு நீ வருகிற சமயத்தில் அத்தனை கேள்விக்கான பதில் கிடைக்கிற இடம் தான் எனது ஆலயம். நீ இங்கு வந்தால் மட்டும்தான் முடியும். ஒழிய மந்திரவாதியை தேடி போனால் உனக்கு கிடைக்காது. ஆனால் என் நண்பர்களை தேடி நான் போகிறேன் என்றால் அங்கு போனாலும் கிடைக்காது. பலிப்பிடம் தேடி வந்தால் மட்டுமே தான் அது முடியும். அதனால் தான் அந்த மறுபடியும் அந்த 2வது வார்த்தை எடுங்கள். யோசுவா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம்.
கூறியது, நாங்கள் வாழ நகர்களையும் எங்கள் கால்நடைகள் மேய நிலங்களையும் கொடுக்கும்படி தெய்வம் மோசே வழியாக கட்டளையிட்டார். அவன் நீயும் நானும் வாழ்வதற்காக தெய்வம் கட்டளை தருகின்றார். இறை வார்த்தை வழியாக, பிரசங்கங்கள் வழியாக மக்களை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், என்ன வேலை நீ செய்ய வேண்டும். இப்போ நீ வேலை செய்து கொண்டிருக்கின்றாயே, இது அந்த கம்பெனி, அந்த முதலாளி அவன் உன்னை எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த ஏமாற்றம் நீ எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதெல்லாம் வெளிப்படுத்துகிற இடம் தான் இந்த இடம். ஆண்டவரே, அவன் ஏமாற்றுகிறானா? ஆமாம், உன்னை ஏமாற்றுகின்றான். ஆண்டவரே, நான் ஏமாந்து விட்டேனா? ஆமாம், நீ ஏமாந்து விட்டாய். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இனி ஏமாறாமல் எப்படி வாழ வேண்டும்? அவனுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி? இறை வார்த்தை வழியாக. அதான் நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? பாம்பை போல விவேகத்துடனும் புறாக்களை போல கபடத்தில் இருக்க வேண்டும். என்ன காரணம்? ஓநாய்களுக்கு மத்தியில் செம்மறியாடு அனுப்புவது போலவே நான் உன்னை அனுப்புகிறேன். முதலாளி ஓநாய் மாதிரி இருக்கின்றான். அவன் பார், நீ செம்மறியாடாக இருக்கின்றாய். அப்போ அவங்க மத்தியில் தான் உனக்கு அனுப்புகிறேன். காரணம், உனக்கு வாழ்வாதாரம் வேண்டும். நீ வேலையை விட்டு என்றால் உனக்கு எங்கே வேலை, சம்பளம் எங்கே கிடைக்கும்? அப்போ நீ வேலையும் விடக்கூடாது, நீ வேலையும் செய்ய வேண்டும், நீ ஏமாறவும் கூடாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? வாயின் அருகில் ஓடி வா, உனக்கு நான் வழியை காட்டுகின்றேன். ஓநாய்கள் மத்தியில் செம்மறி ஆடுகளைப் போலவே நீ வாழு, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே சமயத்தில் பாவம் செய்யாமல் நீ வாழப்பாரு. எப்படி ஆண்டவரை? சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். நான் இது உனக்கு வழிகாட்டுவேன், என் வழியை வா. அதனை வாசி நம்ம எல்லோருக்கும் தெரியுமே, திருப்பாடல் 119, 105. ஆண்டவரே, உன் வாக்கே என் காலடிக்கு விளக்கு. அப்போ அந்த பாதை, அவருடைய பாதையில் நான் நடப்பேன், ஒரு நாளும் நான் கலங்கி தவறி போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அல்லையா? அப்போ தேவாலயத்துக்கு வந்தால் மட்டுமே தான் மக்களே நமக்கு அங்கு கிடைக்கும். அடுத்தது படியுங்கள், நீதி தலைவர் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். நீதி தலைவர் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 19வது வாக்கியம். ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு அங்கு விழா கொண்டாட பெறுகிறது, விழா நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் விழா கொண்டாடப்படுகிறது. மக்களே, சீலோவில் கொண்டாடப்படுகிறது. உன் பங்கில் விழா கொண்டாடுகிறீங்களா? பங்கு விழா கொண்டாடுறீங்களா? உன் குடும்பத்தில் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களா? ஃபேமிலி டேன்னு சொல்லி கொண்டாடுறீங்களா? உன் உள்ளத்தில் உன்னுடைய பிறந்த நாள் நீ கொண்டாடுகின்றாயே, 3 ஆலயம் தானே. அப்போ அந்த விழா கொண்டாடுகிற நீ எந்த அளவுக்கு புனித தன்மையோடு நீ வாழ வேண்டும். ஒரு விழா எதை குறிக்கிறது? ஒரு விழா எதை குறிக்கிறது? நன்றிகளை. ஆண்டவரே, இதோ இந்த கடந்த ஆண்டுகளில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலும் இதை வழிநடத்தும் பாதுகாப்பும் இருக்குமாறு நீ பார்த்து கொள்ளுங்கள். 1 நன்றி, 2வது ஜெபங்கள், 3வது எச்சரிக்கை. இந்த நாட்களில் கடந்த ஆண்டுகளில் உன்னை நான் வேதனை படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடு. இனி வரும் நாட்களில் நான் அதை செய்ய மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு சக்தியை கொடு, புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை எனக்கு கொடு. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு விழா கொண்டாடுகிற சமயத்தில் சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றாய். அப்படி என்றால் இந்த ஒரு சீலோ என்பது சொல்கிற சமயத்தில் தெய்வம் வசிக்கிற இடம்தான் இந்த இடம். அந்த இடத்தில் திருவிழச்சீட்டு கொடுப்பது மட்டுமல்லாமல் அங்கிருந்து நீ ஒன்றாக செய்து கொண்டு இறை சன்னதியில் ஒன்றாக இணைந்து கொண்டு இதோ நீ விழா கொண்டாடுகின்றாய். அப்பனோடு இருந்து கொண்டு, அம்மாவோடு இருந்து கொண்டு, பெற்றோடு இருந்து கொண்டு விழா கொண்டாடுறாய். அப்பா அம்மா, நீங்கள் என்னை எந்த அளவுக்கு வளர்த்தி கொண்டு வந்தீர்கள், இதோ இந்த நாள் வாருங்கள் ஒன்றாக செய்து கொண்டு பெற்றோர்களை உட்கார வைத்து மகிழ வைத்து நீ கொண்டாடுகின்றாய். பெற்றோர்களுக்கு சந்தோஷம். இதான் என் பிள்ளைகளுக்கு இதோ நான் அறிவு கொடுத்தேன், அவர்களை வாரி கொடுத்தேன், வளர்த்தி வந்தேன். இன்று அவர்கள் என்னை உட்கார வைத்துக் கொண்டு இதை விழா கொண்டாடுகிறார்கள். ஓரோ பெற்றோர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்கள் யோசிப்பார். ஆனால் அதே பெற்றோர்கள் சொல்கிறார்கள், என் பிள்ளைகளை நான் வளர்த்தி எடுத்தேன், பெற்றெடுத்து வளர்த்தி எடுத்தேன், அவர்களுக்கு உலகம் எல்லாம் பணம் எல்லாம் கொடுத்தேன், கடைசியில் என்னை அனாதை இல்லத்தில் போய் தூக்கி போட்டு விட்டார்கள். நோயாளி தன் நோயின் வந்த உடனே என்னை தனியாக ரூமில் கொண்டு போய் தூக்கி போட்டு விட்டார்கள். இன்றைய ஒன்று உடுக்க துணி இல்லாமல் இதோ நான் இருக்கின்றேன், என் பிள்ளைகளை என்னை அனாதையாக விட்டு போய்விட்டார்கள் என்று வருத்தப்படுற பெற்றோராக இருக்கிற என்றால் எந்த அளவுக்கு நீ கேவலமான ஒரு வாழ்க்கையை இருக்கிற என்று பார். அப்படி பெற்றோர்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இங்கு அமர்ந்த ஆலயத்தில் வந்து கொண்டு இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்ற சமயத்தில் மக்கள் தெய்வம் கேட்பாரா? தெய்வம் கேட்பாரா? இல்லையே, ஒரு நாளும் கேட்க மாட்டார். அதுவும் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, பெற்றோர்களை அவனை தெய்வமாக காணாமல் அந்த பெற்றோர்களை வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கண்ணீர் வர வைத்துக் கொண்டு நீ விழா கொண்டாடி கொண்டிருக்கிற என்றால் மக்களே, எப்படி கிருபைகள் கிடைக்கும்? சீலோவில் இதோ நான் விழா கொண்டாடுகின்றேன். இந்த விழா மகிழ்ச்சியினால் என் தெய்வத்தோடு இணைந்து கொண்டு ஒன்றாக கொண்டாடுகின்றேன். தெய்வம் வசிக்கிற இடம் சீலோ.
அது என்றால் இறைவன் வசிக்கிற இடம் என்னுடைய குடும்பம், இறைவன் வசிக்கிற இடம் என்னுடைய ஆலயம், இறைவன் வசிக்கிற இடம் இங்கே நான் விழா கொண்டாடுகின்றேன், சந்தோஷத்தோடு நான் கொண்டாடுகிறேன், தெய்வமே என்ற எண்ணத்தில் நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நீ கொண்டாடுகிற விதங்கள். அடுத்தது எடுத்து படிங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார். அங்கே தான் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், சாமுவேலுக்கு தெய்வம் ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார்? அவன் குழந்தையா இருக்கிற சமயத்தில் இல்லையா, அப்போ உறங்கி விட்டு இருக்கிற சமயம்டா எழுந்து போன்று. அப்போ ஏலி குருவானவருக்கு அங்கே வெளிப்படுத்தவில்லை, சாதாரண சின்ன பையனுக்கு தெய்வம் வெளிப்படுத்துகின்றார். அவன் தான் அங்கே குருவான ஏலி தான் என்ன செய்கின்றான்? ஆண்டவர் முன்னில் பூஜை செய்வதும் எண்ணத்தை எல்லாம் செய்வதும் அவனுக்கு தெய்வம் வெளிப்படுத்தவில்லை, சாமுவேலுக்கு தெய்வம் வெளிப்படுத்துகின்றார். அப்படி என்றால் குடும்ப அங்கத்தில் நீ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உனக்குத்தான் வெளிப்படுத்தல் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இறைவன் எளியவர்களை பயன்படுத்திக் கொள்வார், எளியவரை பயன்படுத்திக் கொள்வார். அருத்தந்தருக்கு வெளிப்படுத்தல் இருக்காது, இறை மக்கள் உனக்கு வெளிப்படுத்தல் இருக்கும், உனக்கு வெளிப்படுத்தல் இருக்கும். மக்களை நாம் பார்க்கின்றோம், பல விதத்தில் இறைவன் யாரையும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது அத்தனையும் இறைவனுடைய செயல்பாடு. அகங்காரத்தோடு நீயும் நானும் நடந்தோம் என்றால் எல்லாம் போய்விட்டது. ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்ட இடம்தான் சீலோவேல். அங்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அங்கு ஏலி இறைவாக்கினர் என்ன தவறு செய்தார் என்பதையும், அவனுடைய மக்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதையும் தெய்வம் வெளிப்படுத்த நாம் பார்க்கின்றோம். எங்கே படிங்கள்? அதே 3ஆம் அதிகாரம் 11 படிங்கள். கூடிய செயலை நான் இஸ்ரேலில் செய்ய போகிறேன். அடுத்தது தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நிறைவேற்றேன். அவ தெய்வம் யாரை பற்றி அங்கு பேசுகிறார்? ஏலி பற்றி பேசுகிறார். ஏலி குருவை பற்றி எங்க? அவனிடத்தில் நேரடியாக இல்லாமல் சாமுவேல் வழியாக தெய்வம் இதோ வெளிப்படுத்துகின்றார். அப்போ உன்னுடைய வெளிப்படுத்துதல், உன் குடும்பத்தை குறித்துள்ள திட்டங்கள் எல்லாமே எளிவனாக வழியாக இதோ கடந்து வரும், எளியவர் வழியாக கடந்து வரும். அந்த எளியவன் எங்கே இருக்கின்றான்? சாமுவேல் எங்கே இருக்கின்றான்? தெய்வத்தோடு இணைந்து இருக்கின்றவன், இறைவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறவன், இறை குரலை கேட்டு வாழ்கிறவன். அவ இறை குரல் கேட்கிறவனுக்கு மட்டுமே தான் தெய்வ சன்னதி கிடைக்கும். இறைவன் சன்னதியில் இருக்கிறவனுக்கு மட்டுமே தான் அங்கு கிடைக்கும், ஒழிய வேற கிடையாது. சாமுவேல் இறை வார்த்தை வருகிற சமயத்தில் சாமுவேல் எங்கே இருந்தான்? எங்கே படுத்து இருந்தான்? தெய்வ சன்னதியில். தெய்வ சன்னதி தானே, பார்க்க பீச் எங்கேயும் போகவில்லையே. அதே மாதிரி உன் குடும்பத்தில் உன்னுடைய மகன், உன்னுடைய ஒரு மகள் ஆலயத்தில் வந்து இருக்கின்ற பொழுது அந்த மகள் வழியாக தெய்வம் உன் குடும்பத்துக்குள்ள திட்டங்கள் தெய்வம் வெளிப்படுத்துவார். அதே மாதிரி பங்கில் இருக்கின்ற ஒரு குடும்பம் ஆலயத்திலே மொழிகின்ற சமயத்தில் அங்கே பங்கில் உள்ள திட்டங்கள் எல்லாமே அந்த குடும்பம் வழியாக, அந்த நபர் வழியாக தெய்வம் அங்கே பங்கு தந்தைக்கு வெளிப்படுத்துவார். அப்போ வெளிப்படுத்துதல் என்பதை தெய்வம் யார் வழியாக கொடுக்கலாம், ஆனால் எளியவர் வழியாக கடந்து வரும். இதோ ஏலி குருவானவருக்கு கொடுக்கப்படுகிறது, நீ என்ன செய்திருக்கிறாய் என்று. அடுத்த வாரத்தை தொடர்ந்து படியுங்கள். அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் தடுக்காத குற்றத்திற்காக அவனுடைய குடும்பத்திற்கு நீங்காத தண்டனையை நான் வர வைப்பேன். ஏழுடைய புதல்வர்கள் தவறு செய்தார்கள். அப்போ தைரியமாக சொல்ல வார்த்தை, உன் குடும்பத்துக்கு நீங்காத தண்டனை வரவேற்பேன். யார் வழியாக? இதோ கடந்து வருகிறது. செய்த தவறுகளை எடுத்து சொல்லுவதும் அதே சமயத்தில் அதுக்கான தண்டனை வருவது எல்லாம் எங்க? இறை வார்த்தை வழியாக தெய்வம் வெளிப்படுத்தினார். ஆலயத்துக்கு வருகிற சமயத்தில் இறைவன் நீ செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த தவறுகளுடைய விளைவு என்ன ஆகும் என்பதையும், உன் குடும்பம் எப்படி இருக்கும் என்பதையும் தெய்வம் வெளிப்படுத்துறது தான் தெய்வாலயம். அதனால சாமியார் சாபம் விடுறாரு. பங்குல சொல்வார்களே, என் ஃபாதர் சபிச்சாரு. சாமியார் ஒரு வேலை இல்லை, சபிக்கிற வேலை தானா இது? கொடுக்குற ஆசீர்வாதம் கொடுக்குற கைதான் ஒழிய சபிக்கிற கை கிடையாது, சபிக்கிற கிடையாது. சாபம்லாம் வராது. நீ நாயை போன பூனை பண்ண நாய் பூனை ஆயிட்டியா? இல்லையே. எப்போ சாபமாக மாறும்? வேதனையோடு தெய்வ சன்னதியில் இறை காரியங்களுக்கு எதிராக போகிற பொழுது மட்டுமே தான் ஒழிய உன்னுடைய காரியத்துக்கெல்லாம், அது என்னுடைய சொந்த காரியத்துக்கெல்லாம் போகிற சமயத்தில் ஒரு நாளும் சாபம் ஏற்காது. உதாரணம், என்னுடைய காரியத்துக்காக நான் உங்களை பயன்படுத்துகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. என்னுடைய காரியம், தெய்வீக திட்டம் அதில் இல்லை, என் திட்டம் தான் இருக்கின்றது. இந்த மக்கள் ஒன்றுமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, பூன்னு சொல்லும்போது ஒரு சிக்கும் நடக்காது, ஒன்றும் நடக்காது.
மாறாக தெய்வ திட்டத்துக்கு ஏற்றபடி நாம் போகின்ற பொழுது அந்த இறைத்திட்டத்துக்கு எதிராக நீ செயல்படுகிறாய் என்றால், இறைத்திட்டத்துக்கு எதிராக நீ ஒத்துழைப்புகளும் செயல்படுகிறாய் என்றால், அப்போ வேதனையோடு கண்ணீரோடு இருக்கின்ற பொழுது நான் ஒரு வார்த்தையே சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே என்னாக மாறும், சாபமாக மாறும். யார் என்னை வேதனைப்படுத்தினார்களோ, என்னை காயப்படுத்தினார்களோ, ஆட்டோமேட்டிக் உண்மை சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த வேதனையும் காயங்களும் தான் வந்து சேரும். ஆனால் தான் ஒரு அருத்தந்தர்களும் பலிப்பிடத்தில் வந்து ஜபிக்கிற சமயத்தில் தெய்வமே இதா இவளை எல்லாம் மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு அவர் ஜெபம் செய்து இங்கு வந்து பலி நிறைவேற்றுகின்றார்கள். பலிப்பிட முத்தம் இடுவதும், ஆராதனை நற்சிப்பு வரமுடிய ஒரு மௌனமாக 2 நிமிஷம் அமர்ந்து கொண்டு ஜபிப்பதும், அது உள்ளுக்குள்ளே அப்படியே மன்றாடு போகிற சமயத்தில் தன்னை வேதனைப்படுத்தல் காயப்படுத்தல் மனதில் கொண்டு வருகிற சமயத்தில் எல்லாம் இவளை மன்னித்து விட ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர்கள் மன்றாட காரணங்கள், தனிப்பட்ட முறையில் அவர் ஜபித்து கொண்டே இருக்கிற காரணங்கள், இது எல்லா அருத்தந்தையர்களுக்கும் இருக்கின்ற ஒரு கிருபை, தெய்வம் கொடுக்க பிரத்யேகமான ஒரு வரம். மக்களே, சீலோ என்று சொல்கிற சமயத்தில் இறைவன் வார்த்தை வெளிப்படுத்துறது. மறுபடியும் தொடர்ந்து அப்படி படியுங்கள். 14வது, ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்துக்கு பலியினாலோ படைகளினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலி வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன். அடுத்தது, வரை படுத்திருந்தான். பிறகு ஆண்டவர் இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்தான். தான் கண்ட காட்சியை ஏலிடம் சொல்லாவன் அஞ்சி, நான் சின்ன பையன், ஏற்றுக்கொள்வாரா இல்லையே. இனி அடுத்த வார்த்தை, சாமுவேல் என் மகனே என்று கூப்பிட இதோ அடியேன் என்று பதில் சொன்னான். அடுத்தது வார்த்தை என்ன, தயவு செய்து என்னிடம் மறைக்காதே, அவர் உன்னிடம் பேசியிலிருந்து நீ என்னிடம் எதையும் மறைத்தால் கடவுள் உனக்கு தகுந்தவாறும் அதற்கு மேலும் செய்வார். அப்படி என்றால் தெய்வம் உன்னிடத்தில் என்ன சொன்னாரோ அப்படியே ஒன்று விடாமல் நீ சொல். ஐயோ என் மனசு வேதனைப்படுமே, அவன் மனசு வேதனைப்பட காயப்படுமே என்று ஒரு நாள்லையும் பாராது அப்படி செய்கிற என்றால் நீ தவறான வழிக்கு கொண்டு போகின்றாய். அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, வாசித்தோம் இல்லையா, எரேமியா 26ஆம் வாக்கியத்தில் 2ஆம் வாக்கியம் என்ன படித்தோம் அங்கே, இதோ நான் சொல்கிற வார்த்தை அப்படியே அறிவு, ஒன்று கூடும் விடாதே, ஒன்று கூட விடாதே. மக்களே, பெற்றோராகிய உனக்கு தெய்வம் வெளிப்படுத்துவார். உன் பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள், அப்படி வழி தவறி போகிற சமயத்தில் அருட்சாதன வாழ்க்கைக்கு எதிராக போகிறார்கள் என்று வெளிப்படுத்துகிற உடனே நீ அதுக்கு ஏற்றபடி செயல்பட வேண்டும். ஐயோ என் பையன் என்னை விட்டு போய்விடுவான், என் பிள்ளை என்னை விட்டு போய்விடுவார்கள், நான் என்ன செய்ய முடியும், இப்படி எல்லாம் சொன்னால் அவர்கள் வேதனைப்படுவார்கள், அவர்கள் எனக்கு சம்பளம் பைசா கொடுக்க மாட்டார்கள், என்னை எதிர்காலத்தில் என்னை கவனிக்க மாட்டார்கள், பரவாயில்ல அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நான் போகிறேன், எரி போகிறேன் என்றால் நீ பிசாசுக்கு துணையாக நீ போய் கொண்டிருக்கின்றாய், தெய்வ கட்டளைக்கு எதிராக நீ போய் கொண்டிருக்கின்றாய். தாத்தா பாட்டிகள் இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள், பெற்றோர்கள், முதியவர்களை உனக்கு தெய்வம் வெளிப்படுத்துவார். இது உன்னுடைய பேரன் உன்னுடைய பேத்தி வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று. மாறாக என் பேரனை அதிகமாக அன்பு செய்கிறேன், என் பேத்தி அன்பு செய்கிறேன், பரவாயில்லை போகட்டும் என்று சொல்லிக்கொண்டு பெரியவர்கள் நீங்கள் உன் பேரன் பேத்தியை பாவம் செய்வதற்கு அனுமதிக்கிற என்றால் ஒரு நாளும் உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்காது. நீ கண்டிக்க வேண்டும். உன் பிள்ளைகள் கண்டிக்க மறந்து விட்டார்கள் என்றால் பேரன் பேத்தை நீ கண்டிக்க வேண்டும். நீ கண்டிக்காமல் என்றால் அவன் ரவுடித்தனம் செய்து கொண்டிருப்பான். பெற்றோர்கள் கண்டிப்பார்கள், டே தப்புடான்னு சொல்லுவார்கள். தாத்தா வருவார், வந்துட்டு பரவாயில்ல என் பேரனை இவனு திட்டாத போ சொல்லிட்டு நேரம் ஈத்திட்டு விடுவார்கள். போய்ச்சா வாழ்க்கை. அவன் என்ன செய்வான், பெற்றோர்கள் போடான்னு சொல்லிட்டு தாத்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் போய் கொண்டிருப்பார்கள். மக்களே தவறு. இதன் வார்த்தை. அடுத்த வார்த்தை, என்னிடம் எதை மறைத்த, அடுத்த வார்த்தை 18, அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னான், அவரிடம் இருந்து எதையும் மறைக்கவில்லை, அதற்கு அவர் ஆண்டவர் தான். இது சொன்னது அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும். இதுதான் ஏலி. ஆண்டவரே, இதோ உனக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ, உனக்கு என்ன தோணுதோ அது நீ செய்துவிடு. இதோ தவறுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம், அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும், இதோ நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எளிமைப்பட்டு அப்படியே போகின்ற ஒரு எலி. குடும்ப வெளிப்படுத்தல் உனக்கு வர்ற சமயத்தில் குடும்ப அங்கத்தினருக்கு உன் குடும்பத்தை குறித்து உள்ள திட்டங்கள் இறைவன் வெளிப்படுத்துகிற பொழுது அந்த வெளிப்படுத்தல் உனக்கு இங்கிருந்து தான் கிடைக்கும், இங்கிருந்து தான் கிடைக்கும். இங்கு வரவு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் வேறு எங்கு மக்களே உனக்கு கிடைக்கும். பிரதர், சிஸ்டர், ஃபாதர், வேறு என்ன அவ்வளோ முடிஞ்சு போச்சு இல்லை, சிஸ்டர் எங்கெல்லாம் கொடுங்க சொல்கிற சமயத்தில் ஒரு சுக்கும் ஒன்றும் கிடைக்காது. வா பலிப்பிடத்துக்கு வா, நல்ல பாவசங்கத்திடம் செய், இங்கு வா. இங்கே வர சமயத்தில் உனக்கு எல்லா வெளிப்படுத்தலும் உனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் தான் மக்களே சீலோ. 5 காரியங்கள் சீலோ. அவ இறை வார்த்தையை வெளிப்படுத்துகிற இடம், நன்மை தீமை அறிகின்ற இடம், இது விசுவாசத்தை வளர்க்கின்ற இடங்கள் எல்லாமே இந்த இடம்தான்.
இதனுடைய விளைவு என்ன நடந்து விட்டது? நான் சாபக்குறியாக நான் மாற்றுவேன். சீலோவில் செய்தது போலவே உனக்கு நான் செய்வேன் என சீலோவில் நடந்த இந்த சம்பவம் இருந்ததில்ல, அங்கே என்ன நடந்தது? இவ்வளவு நல்ல உள்ளம் இருந்த இடம், இவ்வளவு காரியம் செய்த அந்த இடத்தில் தன்னுடைய வெளிப்படுத்துகிற எல்லாம் தந்த இடம், தன்னுடைய திருவுளச் சீட்டெல்லாம் போட்டு வெளிப்படுத்துகிற இடத்தை இருந்து கொண்டு தெய்வம் என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த உடனே தெய்வம் செய்த காரியங்கள் எடுத்து படியுங்கள். எங்கே நான் வாசிக்கின்றோம்? என்ன பாவம் செய்தார்கள்? திருப்பாடல் 78, திருப்பாடல் 78, திருப்பாடல் 78 56 முதல் 60 வரையில திருவாக்கியங்கள். 56 முதல் 60. உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர், அவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தனர், அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. அடுத்தது, தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர், நம்பிக்கை துரோகம் செய்தனர், வில்லான குறி மாறினர். அடுத்தது, மேடுகளால் அவருக்கு சினம் ஊட்டினர், வார்ப்பு சிறைகளால் அவருக்கு ஆத்திரம் ஊட்டினர். அடுத்தது, கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். அடுத்தது, இஸ்ராயேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். அடுத்தது, அழைந்த தாம் உறைவிடத்தினின்று வெளியேறினார். மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாத்தினின்று தெய்வம் அகன்றார். என்ன நடந்தது சீலோவில்? தெய்வம் அந்த இடத்தை விட்டு அகன்று போய்விட்டார். தெய்வம் போய்விட்டார் என்ற விஷயம் உனக்கு தெரியுமா? தெய்வம் போய்விட்டார் என்ற விஷயம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. நீ உட்காந்து கீன்னு கத்திருப்பாய். கத்து யார் வேணும்னா ஒரு சுக்கும் கிடைக்காது. ஒரு சுக்கு கணவனுக்கு மனைவி மேலே அன்பு இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனைவி என்னதான் சமைச்சு போட்டாலும் என்னதான் காரியம் செய்தாலும் கணவன் பார்ப்பான், வச்சுக்கோ வேலைன்னு வச்சுக்கோ, அவன் தனியாக ஒரு வீட்டை எடுத்துட்டு போய் கொண்டு தான் இருப்பார்கள். நீ என்னதான் செஞ்சாலும் சரி அதுதான் நடக்கும். பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் அன்பு செய்யவில்லை என்றால், பெற்றோர்கள் அன்பு செய்யவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் தன்னிஷ்டத்துக்கு போய்கொண்டே தான் இருப்பார்கள். பெற்றோர்களை அவங்க உபயோகித்து கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள், அப்பன் யாரு? சம்பாதிக்கிற மெஷின், ஏடிஎம் மெஷின். அம்மா யாரு? சமைச்சு போகிற வேலைக்காரி. அவ்வளோதான், முடிஞ்சு போய். அப்பா அம்மா வேதனையும் சொல்வார்கள், நீ சொல்லிக்கோ, எனக்கு என்ன நான் என் சுயஷ்டத்துக்கு நான் போய்கொண்டே இருப்பேன். போய்ச்சா தெய்வம் விட்டு போன அனுபவம். பைபிள் ஒன்று இல்லையா? யார்? நீதி தலைவர். இதை புஸ்தகம் அப்படி வைகள். நீதி தலைவர் புஸ்தகம் அங்கே 16ஆம் அதிகாரம். ஒருத்தன் முடியெல்லாம் நீட்டி கொண்டிருப்பானே, அவன் பேர் என்ன? சிம்சோன் நடந்த சம்பவம் 20வது வாக்கியம் படிச்சு பாரு. தெலிலியா என்ற பெண்ணிடம் நாம் உறவு வைத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த இச்சைக்கு அடிமையாகின்ற பொழுது அவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றான். ரகசியத்தை வெளிப்படுத்தின உடனே அது வரைக்கும் பலதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவன் பாவத்தில் மூழ்கி அந்த பாவத்தில் இருக்கிற சமயத்தில் இதோ அவன் சக்தியெல்லாம் எழுந்திருந்தான். சத்தியத்தை வெளிப்படுத்தின உடனே தெய்வம் அவனை விட்டு போய்விடுகிறார். படிங்கள் 20வது வாக்கியம். முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்துக் கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார். அடுத்தது, ஏனெனில் ஆண்டவர் அவரிடம் இருந்து அகன்று விட்டார் என்பது சிம்சோன் உணரவில்லை. முன்பு போல் நான் எழுந்து வருவேன் என்று அவன் நினைத்து கொண்டான். ஆனால் தெய்வம் அவனை விட்டு போய்விட்டார் என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. குடிச்சு விட்டு நீ வீட்டுக்கு வருகிறாய் என்றால், இதோ என் வீட்டில் இயேசு இருக்கின்றார், தெய்வம் இருக்கின்றார். எங்கள் வீட்டில் அருத்தந்தையர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் நிறைய அருத்தந்தையர்கள், அருக்கன்னியர்கள், பிஷப் எல்லாம் இருக்கின்றார்கள். நீ குடிச்சு விட்டு வீட்டுக்கு வருகிற சமயத்தில் மக்களே, உன் குடும்பத்தில் இயேசு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போயாச்சு, தெய்வம் போயாச்சு. என் பங்கு பெரிய பில்கிரிம் சென்டரு, உலகம் ஃபுல்லாக வந்து கொண்டே இருப்பார்கள், எல்லாம் பயங்கரமாக இருப்பார்கள், பார் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். பங்கு மக்கள் அட்டுழியம் செய்து கொண்டு நீ வாழுகிற சமயத்தில் குடியும் கும்மாளம் அடித்து கொண்டு அகங்காரத்தோடு இருக்கின்ற பொழுது மக்களே, பணம் கொட்டி கொண்டு இருக்கும், அபிஷேகம் இருக்காது. விட்டு ஆள் போயாச்சு, போய்கொண்டே இருக்க அரசாங்கம் போதும் டமால்னு இடிப்பார்கள். முடிஞ்சு போச்சு எல்லாம் வேலையும். மக்களே, எந்த அளவுக்கு நீ நானும் இருக்கிறோம் என்று பார். எந்த அளவுக்கு பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற சமயத்தில் தெய்வம் உன்னை விட்டு இதோ அகன்று போய்விடுவார். தெய்வம் போய்விட்டார் என்று சிம்சோனுக்கு தெரியாது. சீலோவில் தெய்வம் பாவத்தில் மூழ்கிற சமயத்தில் இறைவன் இதோ அகன்று போய்விடுகின்றார். அதான் நீதி தலைவர் புஸ்தகத்தில் நாம் படித்தது. இது பாருங்கள், அந்த திருப்பாடல் 78 எடுத்துக்கொள்ளுங்கள், 56 எடுங்கள், 56வது வாக்கியம் மட்டும் எடுங்கள். 56வது வாக்கியம்.
ஆகவே அவர்கள் சோதித்தனர். அது என்ன விதமான சோதனை? கடவுளை அவர்கள் சோதித்தனர், அவருக்கு எதிராக கிளந்தனர். ஃபர்ஸ்ட் அது என்ன சோதித்தனர்? சோதனை எங்கே நாம் பார்க்கின்றோம், எங்கே நம்ம காண முடிகிறது? எடுத்து படிங்கள் 17ஆம் அதிகாரம், எங்கள் விடுதலை பயணம் நூல் 17ஆம் அதிகாரம். அங்கே அதான் மெரிவாவும் எடுத்து படிங்கள் 1 முதல் திருவாக்கியங்கள். மக்கள் குடிப்பதற்கு அங்கே தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அடுத்தது, மக்கள் மோசே எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா? யார் அவங்களை வெளியேற கொண்டு வர வைத்தது? தெய்வம். எதற்காக? என் மக்கள் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் குரல் எழுப்பினார்கள், ஆண்டவரே நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று இவர்கள் குரல் எழுப்பினார்கள், தெய்வம் அல்ல. எங்க இந்த பேஜ் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள், எடுத்து படிங்கள். விடுதலை பயணம் நூல் 3ஆம் அதிகாரம் 7 முதல் திருவாக்கியங்கள். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் நான் கண்டேன். யாரு தெய்வம் சொல்ல வார்த்தை? எகிப்தில் என் மக்கள் அடிமை வேலை செய்கிறார்கள், என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் நான் கண்டேன். அடுத்தது, அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் முன்னிட்டு அவர்கள் எழுப்புகின்ற குரலை என் காதுகளில் நான் கேட்டேன். அடுத்தது, அவர்களை துயரங்களை நான் அறிவேன். காரணம் என்ன? அவர்கள் எழுப்பு கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரை பாருங்கள், நாங்கள் எப்படி வேதனைப்படுகிறோம் என்று. அப்படி என்றால் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க, இறைவன் சொன்ன வார்த்தை, அவர்களை விடுவிக்க பாலும் தேன் ஒழுங்கும் நாட்டிற்கு, பரந்த ஒரு நாட்டுக்கு அழைத்து செல்ல நானே சுவர்க்கம் விட்டு இறங்கி வருவேன். அந்த சுவர்க்கம் விட்டு இறங்கி வந்த தெய்வம் மோய்சன் வழியாக, மோய்சா என் மக்களை அடிமைத்தனத்தில் விடுதலை கொண்டு வருகிறேன் சொல்லிக்கொண்டு வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த உடனே அதே மக்கள் சொல்ற வார்த்தை என்பது என்ன? எங்களை சாகடிக்கவா நீ கொண்டு வந்தாய்? இங்க தண்ணீரும் கிடையாது, அல்பமானது உணவு எனக்கு பிடிக்கவில்லை, எங்களை சாகடிக்கவா நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்று. அப்படி என்றால் விடுவித்த அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும்? உன்னை வெளியே கொண்டு வந்த, கஷ்டப்பட்டு நீ கண்ணீரோடு இருந்தாயே, வேதனோடு இருந்தாயே, உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த மனிதன் பார்க்கின்றார், உனக்கு நான் நன்மை செய்த பொழுது நீ எனக்கு என்ன செய்கின்றாய்? தருகிற பரிசனது எந்த அளவுக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறாய் என்று பார். இறைவன் பெற வேதனை, எங்களை சாகடிக்கவா நீ வந்திருக்கின்றாய். அதனால் அந்த வார்த்தை படிங்கள். அந்த 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து படிங்கள். அப்படியே, இந்த மக்களை நான் என்ன செய்வேன்? அடுத்தது, இவர்கள் மேல் கல்லெறிவார்கள். யாரு? மோய்ஸ்ன்ற வார்த்தை. எல்லாரும் மோய்ஸ் எடுத்து போகிறார்கள். மோய்ஸா இதோ பாருங்களை சாகடிக்க கொண்டு வந்த எங்களையும் பிள்ளைகளையும், இங்க தண்ணீரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ மோய்சன் வேதனையோடு ஒரு நேரம் போகிறான். யாரிடத்தில்? கடவுளிடத்தில் முறையிடுகிற நிமிடங்கள். ஆண்டவரை பார், இந்த மக்கள் என் மேலே எதிர்த்து வராங்க, நீ தானே அவர்களெல்லாம் கவனிச்சாய், நீ தானே இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும் என்று தெய்வம் வேதனையோடு சொல்ற வார்த்தை. அடுத்த வார்த்தை படிங்கள். சிலரை உன்னுடன் அழைத்து கொண்டு மக்கள் முன் செல், நைல் நதியை அடித்தவன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. அடுத்தது, பாறை முன் நிற்பே, நீ பாறையடி, மக்கள் குடிக்காத தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறு செய்தார், உடனே தண்ணி வந்து விட்டது. அடுத்த வார்த்தை, இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிவா என்றும் பெயரிடப்படு. கத்தோலிக்க திருச்சபை சொல்வது அர்த்தம் என்ன? அந்த சோதித்தல் என்பது இறைவனுடைய பராமரிப்பு பற்றி மக்களுக்கு சந்தேகம், இறைவனுடைய வழி நடத்துதல் பற்றி தான் சந்தேகம், இறைவன் பாதுகாப்பு பற்றி சந்தேகம், தெய்வம் தங்கள் அன்பு செய்கிறார் இல்லையானதான் சந்தேகம். அந்த சந்தேகமானது இதா கிளர்ந்திர செய்கிறது. இறைவன் மேல் உள்ள சந்தேகம், வேதனையோடு தெய்வம் சொல்ல வார்த்தைகள். இந்த மக்கள் என்னை சந்தேகப்படுகிறார்கள், வெளியே கொண்டு வர நான், அவங்களுக்கு தெரியாதா நான் என்ன செய்யணும்? எனக்கு தெரியாதா? எகிப்தில் அவர்கள் கண்டார்களே 10 வாதைகள் வைத்துக்கொண்டு அவர்கள் நான் வெளியே கொண்டு வந்தனே, ஒவ்வொரு வாதைகளும் வைத்து நான் வெளியே கொண்டு வந்தனே. அப்படி வெளியே கொண்டு வந்து இன்னும் என்மேல் அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்களே, சொந்த சிலை செய்து கொண்டு வாழ்கிறார்களே என்று தெய்வம் வருத்தப்படுற நிமிடங்கள். மக்களை இதே மாதிரி அல்லவா உன்னையும் என்னையும் பார்த்ததையும் வருத்தப்படுகிறார்.
இவன் தனிமையில் இருக்கின்றானே, இவனுக்கு நல்ல ஒரு துணையை கொடுத்தேன், கணவனை கொடுத்தேன், மனைவியை கொடுத்தேன், தம்பதிகளாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பிள்ளைகளை நான் கொடுத்தேன். அந்த பிள்ளைகளை நல்லா வளர வைத்தேன், அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுத்தேன், வாழ்வதற்கான பொருளாதாரத்தை கொடுத்தேன், படிப்பதற்கான கிருபையை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா தகுதியும் செய்து கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், வாகனங்கள் கொடுத்தேன், வசதிகள் கொடுத்தேன், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தேன், நண்பர்களை ஏற்படுத்தி கொடுத்தேன், சமுதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன், அவன் பேச்சை கேட்பதற்காக அத்தனை பேர் நான் கொடுத்தேன். இருந்த போதிலும் அனைத்தையும் பெற்றவன் இன்று என்னை வேதனைப்படுத்துகின்றான், சபிக்கின்றான், எதிர்த்து போய்கொண்டிருக்கிறான் என்றால் அந்த தெய்வம் படுகிற வேதனை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார். பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துக்கொண்டு நீ எல்லாம் எதுக்கு எங்கள் அப்பாவா இருக்கிற, நீ எல்லாம் எதுக்கு அம்மாவா இருக்கிறன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அந்த வார்த்தை ஐயோ சூப்பர் சூப்பர், எந்த அளவுக்கு வேதனை அவங்க அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இதே மாதிரி வேதனை இருந்ததா அங்கே நான் வாசிக்கும் இல்லையா, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இது அரசருக்கு வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் படிங்கள் 6வது வாக்கியம், 6, 7, 8, 9. எங்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேலுடைய மக்கள் சில வார்த்தை, எங்களுக்கு ஒரு அரசனை வேண்டு தா, எங்களுக்கு ஒரு அரசனை தா, எங்களை வழி நடத்த ஒரு அரசனை தா. இது அது தப்பு, இது தெய்வம் இருக்கிற தெய்வம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அரசனே போதும். வரீங்களே, எனக்கு எங்கள் அப்பா அம்மா தேவையில்லை, எனக்கு என் காதலன் போதும், என் காதலி போதும், தான் போய்விடுகிறார்களே. எனக்கு பெற்றோர்கள் தேவையில்லை, எனக்கு வேறு யாரும், எனக்கு என் கணவன் தேவையில்லை, வேலை செய்கிற என் ஃப்ரெண்டு போதும், அவன் தான் எனக்கு தேவை, எனக்கு இந்த மனைவி தேவையில்லை, தான் இந்த பிள்ளை போதும், இவள் இருந்தாலும் எனக்கு போதும், தவறான உறவுகளை வைத்து போய்விடுகிறார்களே. எந்த அளவுக்கு தெய்வம் வேதனைப்படுகிறார் என்று பாருங்கள். அடுத்த வார்த்தை சாமுவேலுடன் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்தார்கள். எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறார்கள். ஓர் அருள் தந்தை எடுத்த ஏன் சில வார்த்தை, இந்த இறை மக்கள் உன்னை அல்ல புறக்கணிப்பது, என்னைத்தான் புறக்கணித்துக் கொண்டிருக்கார்கள். ஆலயத்துக்கு நீ வராத சமயத்தில் பங்கு தந்தை படுகிற வேதனைகள் உனக்கு தெரியாது. இதா என் பங்கில் 300 குடும்பம், இதா என் பங்கில் 1000 குடும்பம், இதா என் பங்கில் இத்தனை குடும்பம் இருக்கிறார்கள், இவர்களுக்காக தினந்தோறும் காலையில் நான் திருப்பலி நிறைவேற்றுகின்றேன், பங்கு மக்கள் அத்தனை பேரும் நான் திருப்பலி நிறைவேற்றுகின்றேன், பங்கு மக்கள் வர வேண்டும், ஞாயிற்றுக்கிழமைகளில் என் மக்களுக்கு நான் திருப்பலி நிறைவேற்றுகின்றேன், என் மக்கள் வேதனைகளை நான் கண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த இறைசனில் பரிந்து பேசுகிறேன், தெய்வமே கடந்து வா, என் மக்களை பார், அவர் படுகிற வேதனை பார், அவர் செய்கிற தொழிலை பாருங்கள், எப்படி கண்ணீரோடு இருக்கிறார்கள், எப்படி நெருக்கடி இருக்கிறார்கள். இதோ பங்கு தந்தை அங்கு மன்றாடுகின்றார், மன்றாடுற சமயத்தில் மக்கள் அங்கு இல்லை. 1000 குடும்பம் இருக்கிற இடத்தில் 100 குடும்பத்துக்கான மக்கள் வந்து நிற்கிறார்கள். பங்கு தந்தை வேதனைப்படுகிறார்கள். மறைக்கல்வி மக்களை விசுவாசத்தில் வளர்த்து கொண்டு வர வேண்டும். மறைக்கல்வி ஏற்பாடு செய்யப்படுகிறது. மறைக்கல்விக்கு பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் டியூஷனுக்கு போய்விட்டார்கள், பிள்ளைகள் டியூஷன் போய்விட்டார்கள். பங்குகளில் சரி மக்களை எப்படி வர வைப்பதற்காக யூத் ப்ரோக்ராம், மற்ற எல்லா ப்ரோக்ராம் வைக்கிறார்கள். எப்படியாவது கவர்ந்து மக்களை கொண்டு வர வேண்டும் என்று கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மட்டுமே கடந்து வருவார்கள் ஒழிய, கலை நிகழ்ச்சிகள் வருவார்கள் ஒழிய, அதன் பிறகு இதோ ஆலயம் பக்கமே அவர்கள் அங்கு வருவதில்லை, வருத்தப்படுகிறார்கள். பிறகு சந்தோஷம் எப்போது? குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நிற்பார்கள். குட் ஃப்ரைடே மட்டுமே வந்து நிற்பார்கள். அன்னைக்கு என் பங்கு மக்களை இதோ நான் காண்கின்றேன், எல்லோரும் வருகிறார்கள், அடுத்த நிமிஷமே தான் போய் விடுகிறார்கள். ஈஸ்டரில் பங்கெடுக்கிறார்கள், அடுத்த நிமிஷம் போய் தண்ணி அடிச்சும் கும்மாளம் அடித்து கொண்டு அந்த பிசாசுர மூத்திரத்தையும் குடித்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் படுகிற வேதனைகள். அவர்கள் உன்னை அல்ல கேட்கவில்லை, உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னைத்தான் அவர்கள் ஒதுக்கி விட்டார்கள். தெய்வம் படுகிற வேதனை இதான் சோதித்தறிவது. இப்போ அந்த படிங்கள் 78ஆம் அதிகாரம், இல்லை அது முடியவில்லையே, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் இல்லை, 7, 8, 6, 7, 8. இனி 19வது வாக்கியம் படிங்கள். 19வது வாக்கியம் படி. யாராவது 11வது 19வது வாக்கியம். மக்களோ சாமுவேலுடைய குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ தெய்வம் சொல்கிறார் சாமுவேல் வழியாக, சரி அவன் விருப்பப்படி அரசனை ஏற்படுத்தி கொடு, ஆனால் அரசர் என்னெல்லாம் செய்வார் என்று உங்கள் மேல் எப்படி ஆழ்வார். வீட்டில் போய் படித்து பாருங்கள், 10, 11 முதல் 18 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள் பயங்கரமாக இருக்கும்.
பயங்கர சாதாரண. கண்டிப்பாக நீ படிச்சே தீர வேண்டும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் இந்த 6லேருந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போது 19ஆம் வாக்கியத்தில் அங்கே எல்லாம் சொன்ன பிறகு அங்கே சொல்கிற வார்த்தை என்ன? மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாக ஒரு அரசன் வேண்டும். உன்னுடைய பிடிவாதம் குணம்தானே உன்னை மீட்க முடியாமல் வைக்கிறது. உன்னை மீட்பதற்கான தெய்வம் வழியை காட்டுகிற சமயத்தில் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி நீ போகின்றாயே. கணவன் உன்னை மன்னிக்கின்றார். மன்னிப்பது எதற்காக? மறுபடியும் நல்ல குடும்பமாக வாழலாம் என்று. மனைவி மன்னிக்கின்றார். மன்னிக்க காரணம் என்ன? மறுபடியும் நல்ல ஒரு கணவன் மனைவி வாழலாம் என்று. பெற்றோர்கள் மன்னிக்கிறார்கள். மன்னிக்க காரணம் என்ன? சரி, பரவாயில்லை, நீ தவறு செய்து விட்டாய், வா, நல்ல ஒரு சந்தோஷமாக வாழலாம் என்று பிள்ளைகள் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த மன்னிப்பையே நீ ஏளனமாக நீ பார்க்கிற என்றால், அந்த மன்னிப்பையே உனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு பாவங்கள் நீ செய்து கொண்டிருக்கிற என்றால் எந்த அளவுக்கு நீ கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறாய் இருப்பார். அப்போ முடிவுக்கு, மீட்புக்கு நீ தயாராக இல்லை. நீ தயாராக இல்லாத சமயத்தில் எப்படி மக்களே இறைவனா உன்னை மீட்க முடியும்? செவி கொடுக்க மறுத்து, எங்களுக்கு கட்டாயம் ஒரு அரசன் வேண்டும் என்றார்கள். அடுத்த வார்த்தை, அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம். எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார். எங்கள் போர்களை முன்னிட்டு அவர் முன்னாடி நிறுத்துவார். போர்களை முன்னிட்டு அவர் நடத்துவார். தெய்வமா உனக்கு வெற்றியை தருகின்றார்? இல்லையே. அப்படி என்றால் இறைவனை மறந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என் மக்கள் சோதித்தார்கள். என் மக்கள் எனக்கு எதிராக கிளர்ந்து போழகால். இப்போ படிங்கள் 78ஆம் அதிகாரம் என்ன? திருப்பாடல் 78ஆம் அதிகாரம் 56வது வாக்கியம். அவர் சோதித்தனர், எதிராக கிளர்ந்தனர், அவர் நியமங்களை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. தெய்வம் பார்த்தார், அந்த மனிதனை விட்டு போய்விட்டார், அந்த குடும்பத்தை விட்டு போய்விட்டார், அந்த பங்கை விட்டு போய்விட்டார், அந்த அன்பியத்தை விட்டு போய்விட்டார். எல்லாம் சூன்னு போய்விட்டது. பைபிளில் ஒரு உதாரணம் அப்படி உண்டு, நம்மளுக்கு சொன்னோன்னு தெரியவில்லை. எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். திறந்தவெளி மலைகள் மீதும் பலிப்பிடங்கள் அசோக கம்பங்கள் அவர்களின் பிள்ளைகளே நினைவு கூறுகிறார்கள். அவ யூதாவின் பாவம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இரும்பு எழுத்தாணிகளாலும் வைரம் நுனிகளாலும் எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால் இரும்பு எழுத்தாணி உடையாது, ஸ்ட்ராங்கு. வைர நுனிகள் என்றால் ஷார்ப்னஸ். அப்படி என்றால் எங்கே? பலகையில் தான் எழுதப்படுகிறது, கல்பலகையில் எழுதப்படுகிறது. என்னதான் அழிச்சாலும் அது அழிஞ்சு போகாது. பலிப்பிட கொம்பத்தில் அது எழுதப்படுகிறது. நீ ஆலயத்துக்கு வருகின்ற சமயத்தில், பலிப்பிடத்துக்கு வருகின்ற பொழுது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். நீ செய்த பாவங்கள் எல்லாம், கடவுளுக்கு எதிராக நீ செய்த பாவங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். கட்டளைக்கு எதிராக நீ போன பாவங்கள் தான் எல்லாமே அங்கே இருக்கும். அத்தனையும் வைரம் நுனிகளால் எழுதப்பட்டிருக்கின்றது. இனி அடுத்த வார்த்தை அப்படி தொடர்ந்து படியுங்கள். அடுத்தது பார்த்தீங்களா? கருவலங்களின் தொழுகை மேடுகளையும் கொள்ளை பொருள். ஆகவே நாடெங்கும் செய்யப்படும் பாவங்களுக்கு ஈடாக உன் செல்வங்கள், பொருளாதாரம், உன் கருவலங்கம், நீ சேர்த்து வைக்கிற எல்லா காரியங்களும், அதுக்கப்புறம் தொழுகை மேடு தான் ஆலயம், அத்தனையும் கொள்ளை பொருளாக மாற்றுவேன் சொல்வது என்ன அர்த்தம்? மற்றவர்கள் சொந்தம் கொண்டாடுவார்கள். நீ பிஸ்னஸில் வளர்ந்து கொண்டிருப்பாய், ஆனால் உனக்கு ஒரு லாபம் கிடைக்காது. ஆனால் உன்னுடைய பிஸ்னஸை, உன்னுடைய லாபத்தை மற்றவர்கள் கொழுத்து கொண்டிருப்பார்கள். உனக்கு ஒரு சுக்கும் கிடைக்காது. நீ கடனாளியாத்தான் இருப்பாய், மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கொள்ளை தான் போய்கொண்டிருக்கின்றது. செல்வங்கள், கருவூலங்கள், இதை உன்னுடைய நீ சேர்த்து வைக்கிறது அத்தனையும் நீ அங்கே நிலம் வாங்கி வைப்பாய், இங்கே நிலம் வாங்கி வைப்பாய். இவன் ஒவ்வொருத்தனா அங்கே என்னது நிலம் கைகறிப்படுத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். நீ கோடி கொடுத்து கொண்டு அங்கே இங்கே நிலம் சொத்துக்களை வைத்திருப்பாய், நிலங்கள் வைத்திருப்பாய், வீடு கட்டி கொண்டிருப்பாய். எவனோ ஒருத்தன் வந்துட்டு அதை அனுபவித்து கொண்டிருப்பான். உன்னால் எங்கேயும் செய்ய இங்கே இருக்கிற நீ, உனக்கு என்ன தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு? நீ அங்கே வாட்ச்மனை வைப்பாய், அந்த வாட்ச்மேன் உனக்கு எதிராக போய்கொண்டே இருப்பான். நீ தேங்காய் கோலை எல்லாம் வைத்து கொண்டு இருப்பாய், எல்லாம் பெரிய மாவெல்லாம் வைத்து கொண்டிருப்பாய். அங்கெல்லாம் பெரிய மாங்காய் வந்து கொண்டு இருக்கும், அங்கே தேங்காய் வந்து கொண்டு இருக்கும். அங்கே 10 கொலை வர சமயத்தில் 2 கொலை உனக்கு வரும், மீது 8 வாட்ச்மேனை விற்றுட்டு போய்கொண்டே இருப்பான். முடிஞ்சு போயிச்சா உனக்கு எந்த அளவுக்கு இருப்பார்கள்? கொள்ளை பொருளாக மாற்றி விடுவேன். அடுத்தது தொழுகை மேடுகள், உன் விசுவாசத்தை வளர்க்க வேண்டிய சில தெய்வம் வசிக்கிற ஆலயம்,
இந்த தொழுகை மேடை நான் குரலை பொருளாக மாற்றுவேன். அடுத்தவன் வருவான், இல்லாதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான், மற்ற காரியங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருப்பார்கள். இங்கு ஜெபம் நடக்காது, மாறாக ஃபங்க்ஷன் மட்டுமே நடக்கும். உன்னுடைய ஆலயம் ஃபங்க்ஷனாக ஹோட்டலாக மாறும். வெளிநாட்டில் மாறிச்சா? வெளிநாட்டில் எல்லாம் மாறுதா? இப்போது ஹோட்டலாக மாறுகிறது, அல்ல மற்ற சென்டராக மாறிக்கொண்டது. உன்னுடைய ஆலயமும் மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னுடைய ஏன் இந்த அருளாலயம் போலும் மாறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் யாரும் இங்கே வரவில்லை என்றாலே போதும், முடிஞ்சு போயிடுச்சு, அருளாலயம் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் இழுத்து போட்டு கம்யூனிட்டி ஹாலை வச்சு போயிட்டே இருப்பார்கள். அடுத்த சாமியார் வந்து நிற்பார், இங்கே ரெக்டராக வந்து நிற்பார். என்ன ஃபாதர் இல்லையா? அப்போது ரெக்டரி சென்டராக இருந்தது, இப்போது இது கம்யூனிட்டி ஹாலை தான் வைக்கின்றோம். ஏன்? யாரும் வரல, கம்யூனிட்டி ஹாலை வச்சு நாங்கள் இருக்கின்றோம். பொய்ச்சா கொள்ளை பொருள். யார் காரணங்கள்? நாங்களா? யார் காரணம்? நீயா? நாம் 2 பேரும் காரணங்கள். நீ நானும் தான் காரணம். வேதனைப்படுவது யாரு? தெய்வம் வேதனைப்படுகின்றார். உனக்காக தரப்படுகிற இந்த ஆலயம், உனக்காக தரப்பட்ட தியான மையங்கள், ஆலயத்தில் கசப்பான அனுபவம் கிடைக்கிறது. அப்ப வா, இங்க வா, இந்த ஆஸ்பத்திரிக்கு வா, உனக்கு மருந்து போடப்படுகிறது, உன் காயங்கள் கட்டு போடப்படுகிறது. கட்டு போட்டு போ, மறுபடியும் குடும்பத்துக்கு போ, குடும்பம் சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழப்பாரு. இதுதான் பார்க்கின்றோம். ஒரு தியான மையங்களும் ஒரு ஹாஸ்பிட்டல். இங்க மருத்துவர்கள் இருக்கிறார்கள். வா, நல்ல கண்ணீரோடு பாவ சங்கீதம் செய், உனக்கு கிடைக்கும். அங்கு வார்த்தை 5 நிமிஷம் கொடுக்கப்படும், இங்கு வார்த்தை 1 மணி நேரம் கொடுக்கப்படும். எதற்காக? நீ விட்டு வருவதற்காக அல்ல, மாறாக மீண்டும் குடும்பத்தோடு இணைத்து வாழ்வதற்காக உனக்கு தரப்படுகிற வார்த்தைகள். போ, குடும்பத்தோடு ஐக்கியப்படு, அங்கே போய் பாரு. ஆஸ்பத்திரியிலேயே தங்காத, போயிட்டு வீட்டில் போய் வாழப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்தால் மட்டும்தான் மருந்து கிடைக்கும், இல்லையாண்டல் கிடைக்காது. தேடி வருவதுதான் அங்கே ஃபர்ஸ்ட் எய்டு, மற்ற காரியங்களும் தேடி வருவதுதான். இதான் பார்க்கின்றோம் தியானங்கள், உன் பங்குகளில் நடக்கிற தியானங்கள். வர்றாங்களா டாக்டர்ஸ் வராங்க இல்லையா? கேம்ப், மெடிக்கல் கேம்ப்னு சொல்லி வருகிறார்களே ஒரு இடத்துக்கு. அந்த மெடிக்கல் கேம்ப் வழியாக வருதான் தியானங்கள். அந்த மெடிக்கல் கேம்பில் நீ பங்கெடுத்தே தீர வேண்டும், தியானத்தில் பங்கெடுத்தே தீர வேண்டும். அப்போ தெரியும் அங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு என்று. தெரிந்த பிறகு மெடிக்கலுக்கு வா, ஹாஸ்பிட்டலுக்கு வா, அட்மிட் ஆகிற இடம் தான் மக்களே ரெசிடென்ஷியல் ரிட்ரீட் தா எலாவூர். அங்கே போ, ரெசிடென்ஷியல், அங்கே கிழிப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணி தைச்சு விட்டுட்டு வெளியே போடுவார்கள். அதனால் வருஷத்தில் 5 நாள் தியானம் உனக்கு நிர்பந்தம், பங்கெடுக்க வேண்டும். உனக்கு ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன் தேவை, போ, ஆப்ரேஷனுக்கு பங்கெடுத்தால் மட்டும்தான் முடியும். எல்லாரும் வர முடியாது, எல்லாரும் போக முடியாது. போ, நோயாளியாக இரு, யார் வேண்டாம்னா. மக்களே, ஆரோக்கியமாக நீ நானும் இருந்தால் மட்டுமே தான் தெய்வம் சீலோவாகும், தெய்வம் வசிக்கிற இடம். நான் இந்த இடத்தை விட்டு போயிடுவேன். அதனால் தான் இறைவன் சொன்ன வார்த்தை 26ஆம் எரேமியா புத்தகத்தில், போ, ஆலயத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு அவர்களுக்கு சொல்லு, நாம் என்ன கட்டளையிடுகின்றனோ அப்படி எடுத்து சொல்லு. இல்லை என்றால் உங்களை விட்டு நான் போய்விடுவேன், நீங்கள் சாபக்குறியாக நீங்கள் மாறுவீர்கள். லோத்து சாபத்துக்கு அடையாளமாக மாறிவிட்டால் நீயும் உன் குடும்பமும் உன் பங்கும் உன் அன்பியமும் சாபத்துக்கு ஆகாதபடி பார்த்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.